கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே அழைப்பும் பரிசுத்தமும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். என் கண்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசிய திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது, திருச்சபை மக்களுக்கு எழுதுகிற பொழுது, நீங்கள் அனைவரும் ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக வாழ்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அந்த அழைப்பிற்கு நீங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி பவுல் கடிதம் எழுதுகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொதுவான ஒரு அழைப்பு உண்டு. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே அழைப்பாக இருக்கிறது. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அசுத்தத்திற்காக அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ வெறும் வீட்டை கட்டுவதற்காக, கடனை அடைப்பதற்காக, வேலை கிடைப்பதற்காக, உலக மேன்மைக்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக மட்டும் தெய்வம் நம்மை அழைக்கவில்லை. அவரை போலவே பரிசுத்தமாக வாழ்வதற்கு, அவரை போலவே நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய சுபாவங்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராயிருக்கிறீர்கள், பரிசுத்தராயிருக்கிறீர்கள். பருமையான இந்த காலை பொழுதிலே பரிசுத்தம் என்பது சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாய் இருக்கிறபடியால் உங்கள் சிந்தையில், உங்கள் கண்களில், உங்கள் வாயின் வார்த்தைகளில், உங்கள் இருதயங்களிலே நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீங்களும் பரிசுத்தமாக வாழ ஒரே இதற்கென்றே நீங்கள் பட்டீர்கள், பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டீர்கள். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தெய்வம் தந்த ஒரு அழைப்பாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று படிக்கும் பொழுது, முதலாவதாக அதே கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ என் கண்பானவர்களே, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் படிக்கும் பொழுது, முதலாவதாக பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய பாவ பழக்க வழக்கங்கள், இரகசிய பாவங்கள், மீறுதலின் பாவங்கள் நமக்குள் இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டருக்குள் வந்த பிற்பாடு அந்த பழைய மனிதனை களைந்து போட வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், அபிஷேகம் பெற்றது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால், ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த பாவ பழக்க வழக்கங்களும், எந்த ஜென்ம சுபாவங்களும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது. அப்போது பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடும்போது மாத்திரம்தான் நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். பழைய மனிதனை களைந்து போடும்போது தான் நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். அப்போ பழைய மனுஷனை களைந்து போடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் உபசாரம், அசுத்தம், மோகம், தூர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்போ பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் என்ன, பழைய மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உபசாரம், அசுத்தம், மோகம், தூர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இதெல்லாம் பழைய மனுஷனுக்குள் இருந்த ஒரு சுபாவமாய் இருக்கிறது, பழைய மனுஷனுக்குள் இருந்த தன்மைகளாய் இருக்கிறது.
அப்போ ரட்சிப்புக்குள் வருகிற பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது, இந்த பழைய சுபாவங்கள், இந்த பழைய கேரக்டர், இந்த பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எதுவுமே நம்முடைய ஜீவிதத்தில் வெளிப்படக்கூடாது. அப்போதுதான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நம்மால் நிறைவேற்ற முடியும். அப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவது நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது நம்மீது விழுந்த அழைப்பாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். அப்போ நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், அபிஷேகம் பெற்றது, கிருபை பெற்றது உண்மையானால், சத்தியத்தின் பிரகாரம் வாழ்வது உண்மை என்று சொன்னால், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷனை தரித்து கொள்வது என்று சொன்னால், கிறிஸ்துவை தரித்து கொள்வதற்கு ஒரு அடையாளமாய் அவரை போலவே சிந்திப்பது, அவரை போலவே பார்ப்பது, அவரை போலவே பேசுவது, அவரை போலவே நடப்பது, அவரை போல பிறனை நேசிப்பது, அவரை போலவே தியாகத்தை வெளிப்படுத்துவது, அவரை போலவே அர்ப்பணிப்பது, அவரை போலவே கொடுப்பது, அவரை போலவே நாம் செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பழைய மனிதனுக்கு அடையாளங்களை பார்த்தோம். விபசாரம், அசுத்தம், மோகம், தூரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இதெல்லாம் பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள். புதிய மனிதனுக்குண்டான சுபாவங்களை படிக்கும் பொழுது கொலோசியர் 3:12 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். புதிய மனிதனுக்குண்டான அடையாளம் என்ன? பரிசுத்தம். ரெண்டாவது, பிரியருமாய். அப்போ புதிய மனுஷனுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். மூன்றாவது, உருக்கமான இரக்கத்தை உடையவர்கள். புதிய மனுஷன் என்று சொன்னால் இரக்கம் உள்ளவர்கள், தயவு உள்ளவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீடிய பொறுமை உள்ளவர்கள், ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் மன்னிக்கும் போதுதான் புதிய மனுஷனாக மாறுகிறீர்கள். பழைய அந்த பிடிவாதங்கள், வைராக்கியங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. யாரையாவது நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்களானால் மன்னிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் தான் உங்களுக்குள் இருக்குது என்று அர்த்தம். நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டது உண்மையானால் பிறரை மன்னிப்பீர்கள், பிறரை நேசிப்பீர்கள், பிறரோடு நீங்கள் ஒப்புரவாவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது, புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்குண்டான அடையாளம் என்ன? 3:14 சொல்லுகிற கொலோசியர்ல, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்போ மூன்றாவது, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது அழைப்பு. இப்போ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் அன்பு. அன்பு இருந்தால் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அன்புக்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் சம்பந்தமே இல்லையே, எனக்குள் அன்பு இருக்குமானால் எனக்குள் ஒரு அன்பு இருக்குமானால் எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் என்று சொல்லி, உங்களுக்குள் உண்மையாகவே ஒருவர் மீது அன்பு இருக்குமானால் அவர்களை இச்சையோடு கூட நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்களுக்குள்ளே அன்பு இருக்குமானால் பொறாமை வராது. உங்களுக்குள்ளே அன்பு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே பெருமை வராது. அன்பு இருக்குமானால் மேட்டிமை இருக்காது. அது தற்பொழிவை நாடாது, அது சினம் கொள்ளாது அப்படின்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அன்பு இருக்குமானால் நம் பாவத்தில் பிறரை இச்சையோடு கூட நம்ம பார்க்க மாட்டோம். பாவத்தில் விழுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ அருமையான இந்த காலை பொழுதிலே அழைப்பும் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் சிந்தித்திருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய அழைப்பு. அதற்கு பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும், பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது கொலோசியர் 3:23 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு மனிதனால் பலன் அல்ல, பலன் கர்த்தரால் வரப்போகிறது.
உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிரயாசத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தரே உங்களுக்கு பலன் கொடுப்பார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. அழைப்பும் பரிசுத்தமும் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள உதவி செய்யும். பழைய மனுஷனுக்குண்டான சுபாவங்கள் மாறி புதிய மனுஷனுக்குண்டான சுபாவங்களை தரித்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. யாவரையும் சிநேகிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் சிந்தையிலும் எங்கள் பார்வையிலும் வாயின் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நடக்கையிலும் ஆண்டவரை பரிசுத்தம் வெளிப்பட நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதத்தில் படிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படி பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்கிற வார்த்தை கேட்பேன். கர்த்தரால் இவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டாக, செய்கைக்கு தக்கதான பலன் உண்டாக நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பரிசுத்தத்திற்குள் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.